சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்ன? தெய்வம். இப்போ கேது பார்த்தீங்கன்னா ஞானகாரகன், ராகு பார்த்தீங்கன்னா போககாரகன். போககாரகன் மட்டுமல்ல, வெற்றி அடையணுங்கிறதுலையும் வெறி உள்ளவர். அப்போ காளி தானே வெற்றி கொடுப்பா. அப்போ அது மாதிரி பத்ரகாளி வழிபாடுகளை பண்ணலாம். தெய்வங்கள். ஆமாம், பிரத்யங்கிற மாதிரி உக்ர தேவதைகள், வாராகி, இது மாதிரி தேவதைகள். அதே மாதிரி சர்ப்ப தேவதைகள். புற்றுக்கண் கோயிலில் போய் நம்ம வந்து ஒரு முழு தேங்காயை வச்சு 1/4 லிட்டர் பால் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு 2 தீபம் ஏற்றி வணங்கிட்டு வரலாம். இது மாதிரி சர்ப்ப தேவதைகளை வழிபடலாம். மழை வந்து இவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். மழை பெய்கிற இடத்துல போயிட்டு வர்றது, இந்த நீர்நிலை இருக்கிற பக்கத்தில் இது பண்ணுறது. ஏன்னா வேதம் அப்படிங்கிறது வருணன். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தீட்டு நடந்துட்டா ஒரு புண்ணியாச்சனன்னு சொல்கிறோம், சுத்தப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து தீர்த்தம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு வேதம், வருணன் வேதம் தான் இவங்களுக்கு அதிகாரியாக வருது. அப்படிங்கும்போது மெயினாக அந்த கும்ப தீர்த்தத்தை இவங்க புரோட்சணம் பண்ணிக்கிறதுனால, அதாவது அவங்கள சுத்தப்படுத்திக்கிறதுக்காக. எப்போவுமே புண்ணியாக வாசனம் அப்படிங்கிறது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, ஆத்ம சுத்தி, தேக சுத்தி. நம்ம ஆத்மாவில் இருக்கிற அழுக்குகளும் போகணும், தேகத்தில் இருக்கிற அழுகுகளும் போகணும். இப்போ வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு ஒரு இடத்துல, இப்போ கோயில்லையே சின்ன அசம்பாவிதம் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதுக்கு சாந்தி சுத்த பூஜைகள்லாம் பண்ணோம்னா அது முக்கியமானது கலசம்தான், தீர்த்தம்தான். அந்த தீர்த்தத்தினால், புனித தீர்த்தத்தினால தான் சுத்தப்படுத்தப்படுகிறது. ஸோ அப்பேற்பட்ட வழிபாடுகள், ஜல தேவதைகளை